strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஐபிஎல் 2025 மேட்ச் 30 ரிவ்யூ தான். பிட்வீன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அட் லக்னோ. எல்எஸ்டியோட ஹோம் கேம். ஒரு வழியா சிஎஸ்கே ஆஃப்டர் 5 லாசஸ் கழிச்சு இந்த ஒரு பர்டிகுலர் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க பை 5 விக்கெட்ஸ்ங்க. ஸோ கண்டிப்பா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப்னு கண்டிப்பா சொல்லியே ஆகணும். பிகாஸ் போன ஃபியூ மேட்சஸா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப போரா இருந்தது. அதுவும் எஸ்பெஷலி லாஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் கேகேஆர் இன் செப்பாக் வாஸ் சீரியஸ்லி போர் கேம் ஃபார் சிஎஸ்கே. 104க்கு ஆல் அவுட் ஆனாங்க. நிஜமாவே மட்டமா விளாண்டாங்க தான் சொல்ல முடியும். அதை பத்தி நம்ம பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணியாச்சு. பிகாஸ் சிஎஸ்கே விளாடின விதம் அந்த மாதிரி இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பெர்ஃபார்மன்ஸை பத்தி போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணோம் நம்மளோட வீடியோல. யங்ஸ்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க சொன்னோம். ஒரு சில பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இன்டென்ட் காமிக்கணும்னு சொன்னோம். ஸோ அந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல சிஎஸ்கே பண்ணாங்கன்னு தான் சொல்ல முடியும். பட் சிஎஸ்கே இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல முக்கியமா வின் பண்ண காரணம் அவங்களோட போலிங் தான் சொல்லியே ஆகணும். பிளஸ் அவங்களோட பவர் பிளே பேட்டிங் அண்ட் லாஸ்டா வந்து 43-year-old அன்கேப்டு பிளேயர் MS தோனி அடிச்ச அந்த ஒரு 11 ball 26 தான் முக்கியமான ஒரு ரீசன் சிஎஸ்கே வின் பண்றதுக்கு. ஒரு பக்கம் எல்எஸ்டி வில் பி சீரியஸ்லி டிசப்பாயிண்டட்ங்க. ஏன்னா இந்த பிச் இருக்குல்ல, இது வந்து சிஎஸ்கே ஏத்த மாதிரி ஒரு பிச்சா இருந்துச்சு. நீ இதுவே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு பிளாட் ட்ராக் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 200-210 ட்ராக் மாதிரி, கண்டிப்பா எல்எஸ்டி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 190க்கு மேல அடிச்சிருந்தா கூட அந்த ஒரு டார்கெட்டை சிஎஸ்கே பேட்ஸ்மேனால சேஸ் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா அவங்களோட டெப்த் அந்த லெவல் தான். புரியுதா உங்களுக்கு? அவங்களால மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 165-170 தான் சேஸ் பண்ண முடியும், தவிர மோர் தென் 180 சேஸ் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட பேட்டிங் டெப்த் கிடையாது. சோ நான் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். இது என்ன ஹோம் கண்டிஷன்ஸ்க்கு அட்வான்டேஜ் இல்லாம அவே டீமுக்கு அட்வான்டேஜா இருக்கிற மாதிரின்னு. அண்ட் ஒரு விஷயம் சொல்றேன், மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது எல்எஸ்டியோட ஹோம் கேம் தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் கிரௌடு பார்த்தா ப்ளூ ஷர்ட்டை விட எல்லாமே எல்லோ ஷர்ட் தாங்க இருந்தது. ஏதோ சிஎஸ்கே ஹோம் கேம் விளையாடின மாதிரி இருந்தது. அப்சல்யூட்லி டெரிஃபிக்கா இருந்தாங்க கிரௌடு. சிஎஸ்கேக்கு ஃபுல் சப்போர்ட் ஆக்சுவலி. அண்ட் எல்எஸ்டி ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருப்பாங்க, ஏன்னா நம்மளோட ஹோம் கேம் கடைசியில எப்படி இருக்குன்னு. அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா MS தோனிக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. அது நம்மளால உணர முடியுது. ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே அவர் எந்த கிரவுண்டுக்கு போய் விளையாடினாலுமே அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய எல்லோ ஷர்ட்ஸ் தான் பார்க்க முடியுது. அந்த வகையில் அதுக்கேற்ற மாதிரி தான் MS தோனி இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பர்ஃபார்மும் பண்ணாரு. அவரோட விக்கெட் கீப்பிங்கா இருக்கட்டும், அவரோட அந்த பினிஷிங் ஸ்கில்லா இருக்கட்டும், இந்த மேட்ச்ல நிஜமாவே MS தோனினா யாருன்றத காமிச்சாரு. லாஸ்ட் மேட்ச்ல நம்ம MS தோனியை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணோம். இட் வாஸ் அ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ங்க. என்னைக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சாலும் பாராட்டுவான், ஆனா மட்டமா ஆனாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பான். ஓகே, என்னதான் ஆனாலும் நான் வந்து ஒரு சிஎஸ்கே ஃபேன், சிஎஸ்கே ஃபார் எவர்னு சொல்றவங்க வந்து ரியல் ஃபேன் கிடையாது. ஓகேங்களா? சம்டைம்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல கேம் ஆஃப் கிரிக்கெட் விளையாடணும். பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 டீம் விளையாடுறாங்க, காம்படிஷன்ஸ் ஜாஸ்தி. அப்படின்னும் போதுல நீங்க கண்டிப்பா உங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி விளையாடணும். இந்த ஸ்குவாட்ல வேணா அடிச்சு விளையாடுற பிளேஸ் இல்லாம இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் உங்களோட கேம் வந்து பெட்டரா இருக்கணும்ல. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசைஸ் பண்ணோம். அண்ட் MS தோனி கிட்ட இதை தான் நம்ம எதிர்பார்க்கணும். நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல ரிஷப் பண்ட் பயங்கரமான எரர் பண்ணாரு. என்னன்னா ஜென்ரலா MS தோனி பேட்டிங் வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா எந்த டீமா இருந்தாலுமே ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்துருவாங்க, ஸ்லிப் வச்சிருவாங்க, ஷார்ட் லெக் வச்சிருவாங்க. ஏன்னா ஜென்ரலா MS தோனி அகைன்ஸ்ட் ஸ்பின் கொஞ்சம் கேஸ் தான். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃபாஸ்ட் பாலர்ஸ் அடிச்சு நொறுக்கிடுவார், ஸ்பின் கொஞ்சம் லைட்டா தடவுவார். அப்படின்னும் போது அவர் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் டாட் பால்ஸ் தான் ஆடி இருப்பாரு. ஆனா அந்த ஒரு விஷயத்த ரிஷப் பண்ட் பண்ணல. அது ஒரு மிகப்பெரிய பிளண்டர். ரொம்பவே ஓப்பனா தெரிஞ்சது. நான்லாம் வந்து எதிர்பார்த்தேன் பிஷ்னாய் தான் வருவாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா கரெக்டான டைம். ஏன்னா உள்ள MS தோனி வரும்போது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 52 ரன்ஸ் டு வின், அதோ 27 பால்ஸ் இல்லைங்க. அந்த ஓவர் எடுத்து வந்திருக்கலாம், இல்ல அதுக்கு அடுத்த ஓவராது அட்லீஸ்ட் பிஷ்னாய் எடுத்து வந்திருக்கலாம். ஆனா ஒரு ஃபாஸ்ட் பாலர்ஸ் நம்பி இறங்கினாரு. ஷர்துல் தாக்கூர், நவிஷ் கான், அன்பார்ச்சுனேட்லி அது பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இட் வாஸ் அ கேப்டன்சி எரருங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் ஸ்டில் MS தோனி அவரோட கெத்த காமிச்சாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அவர் தைரியமா ஆனவங்க இனிமேட் ஸ்பின்னர்ஸ் போட்டா கூட MS தோனினால ஸ்பின்னர்ஸ் அடிக்க முடியாதாங்க. அது ஏன் அவர் போய் அங்க போய் டென்டேட்டிவா ஆடுறாருன்னு தெரியல. நவுந்து வந்து ஒரு சுத்தி ஒரு 6 போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு கேப்டனுமே வந்து பாத்தீங்கன்னா MS தோனி வந்து நிக்கும் போது ஸ்பின்னர்ஸ் போடும் போது ஷார்ட் லெக்கோ இல்ல ஸ்லிப்போ வைக்க மாட்டான். அது ஏன் MS தோனி பண்ண மாட்டேங்கிறாருன்னா என்னோட ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா அவர் தொசுக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அவுட் ஆயிடுறாரு. அதே நவுந்து வந்து ஒரு பால சுத்தினாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட பவருக்கு லைட்டா பேட்ல போட்டாலும் 6 போகும். அப்புறம் என்ன ஆகும்னா போலர் அவரோட லைனை மாத்துவாரு, ஃபீல்டு ஸ்ப்ரெட் ஆகும், எல்லாமே மாறும். ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட மாட்டாங்க, கொஞ்சம் வெளியில போடுவாங்க. ஸோ அவர் அடுத்த பால் சிங்கிள் எடுத்து கன்வெர்ட் பண்ணலாம். இதை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் MS தோனி கிட்ட இருந்து. ஸ்பின்னு போட்டாலுமே அடிக்கணும் தலைவன்றதுதான். இதை தான் நான் கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசைஸ் பண்ணேன். ஐ திங்க் ரியல் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு நான் சொன்னது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ MS தோனி வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு. அண்ட் சிஎஸ்கே 2 முக்கியமான சேஞ்ச் பண்ணாங்க. கான்வேக்கு பதில் பாத்தீங்கன்னா ஓவர்டன் வந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சுங்க, அஸ்வினை டிராப் பண்ணிட்டு ஷேக் ரஷீத் உள்ள வந்தாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஷேக் ரஷீத் ஆஃப்டர் 3 இயர்ஸ் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருது. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்ல, எல்லா சேனல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு யங்ஸ்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு நம்ம கெஞ்சிட்டு இருக்கோம்.
ஒரு வழியா கொடுத்தாங்க, அது இம்மிடியேட்டா கிளிக் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஷேக் ரஷீதோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி நம்ம பேசலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சைட்ல எல்எஸ்டிக்கு மார்ச் ஃபிட் ஆகி வந்துட்டாரு. ஸோ ஆன் பேப்பர் பார்க்கும்போது எல்எஸ்டி செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகே, ஃபார்ம்லயும் சரி செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ்டி தான் ப்ரெடிக்ட் பண்ண வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, பட் சிஎஸ்கே ஹேவ் டன் ரியலி வெல். அது கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அண்ட் எல்எஸ்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஒரு 185 190 மினிமம் அடிக்கணும்னு எதிர்பார்த்திருப்பாங்க. பட் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா 166 167 ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சது. ஃபேண்டாஸ்டிக் bowling effort from சிஎஸ்கே. முதல்ல எல்எஸ்டியோட பேட்டிங்கை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ எல்எஸ்டி பேட்டிங் இத்தனை மேட்சா வந்து பாத்தீங்கன்னா யாரை நம்பி இருந்தாங்க? பூரான் வேற லெவல்ல விளையாடி இருக்காரு. பூரான் வேற லெவல்ல விளையாடிருக்காரு. அவர் தான் ஆரஞ்சு கேப் ஹோல்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்ஷும் பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு, மார்க்ரமும் பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. ஆனா எல்எஸ்டிக்கு என்ன ஒரு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே மார்க்ரம் அவுட். சரியான கேட்ச் ஃப்ரம் திரிபாதி. கண்டிப்பா திரிபாதிக்கு அந்த கேட்சுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் அன்ஷுல் கம்போஜ் சூப்பரா போட்டார் நியூ பால்ல. அவர் வந்து பூரான எல்பிடபிள்யூ ஆட்டிட்டாரு. சோ இந்த ரெண்டு ஃபார்ம் பிளேயர் அவுட். இன்னொரு ஃபார்ம் பிளேயர் மார்ச் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. 30 ரன்ஸ் கரெக்டா செட் ஆகி கரெக்டா லான்ச் ஆகிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா எடுத்துட்டாரு. சோ 70 ரன்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான 3 பிளேயர் எடுத்துட்டாங்க. சோ அன்பார்ச்சுனேட்லி ரிஷப் பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்ததுனால இந்த மேட்ச்ல தான் அவர் வந்து ஃபார்மை ரீகெயின் பண்றாரு. அப்படின்ற ஒரு பட்சத்துல நிறைய டாட் பால் ஆடிட்டாரு, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா அடிச்சிட்டாரு. மேபி ஒரு 10 balls 22 நோ டக்கு அடிச்சாரு. அப்புறம் மிடில் ஃபேஸ்ல ஒன் ஸ்பின்னர்ஸ் வந்தாங்களே, நூர் அஹமத், ஜடேஜா. ஈவன் ஜடேஜா கூட ஒரு பவுண்டரி அடிச்சாரு. பட் நூர் அஹமத் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாரு ஆக்சுவலா ரிஷப் பண்ட்னு சொல்லியே ஆகணும். அண்ட் நிஜமாவே இட் வாஸ் ஸ்ட்ரகிளிங் 63 ரன்ஸ். ஒரு ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 128. லாஸ்ட் 2-3 இயர்ஸாவே ரிஷப் பண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு T20 ஃபார்மேட்ல. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் அவர் பெட்டரா ஆடி இருக்காங்க. மேபி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15-20 ரன்ஸ் அவரே அடிச்சிருக்கணும். அது அடிச்சிருந்தாங்கன்னா இந்த கேம்ல ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸா இருந்திருக்கும். ஸோ ஒரு சிக்னிபிகன்ட் இன்னிங்ஸ் சொல்ல முடியல ஆக்சுவலா ரிஷப் பண்டோட ஒரு இன்னிங்ஸ். ஸ்ட்ரகிளிங் இன்னிங்ஸ் தான் நம்ம சொல்ல முடிஞ்சது. ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி வந்தாரு. 2 6 ஒரு 4 அடிச்சாரு. எல்லாமே பயங்கரமான ஷாட்ஸுங்க. ஆனா அவர் அவுட் ஆயிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 120 தான் இருக்கு. என்னப்பா வந்து கவர்ஸ்ல ஒரு 6 விட்டான், பின்னாடி ஒரு 6 விட்டான், பயங்கர பிஸியா இருந்தாங்க கிரீஸ்ல. ஆனா 120 தான் ஸ்ட்ரைக் ரேட்ன்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பிளஸ் அவருக்கு ஏகப்பட்ட லைஃப் புரியுது அவங்களுக்கு. பத்திரானா ஒரு பவுன்சர் போட்டாரு. ஐ திங்க் அது 2வது பவுன்சர் 3வது பவுன்சர் நினைக்கிறேன். அவர் ஹைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லெவல் தாங்க போவோம். பட் ஆனா அந்த ஹைட் மீட்டர் எல்லாம் காமிச்சு அது வந்து பாத்தீங்கன்னா நாட் அவுட்ன்ட்டாங்க. இல்லைன்னா அப்பயே அவுட் அவரு. இன்னொரு லக்கு எல்பிடபிள்யூ கொடுத்தாங்க. லைட்டா கிளவுல ஒராசி போன மாதிரி இருந்துச்சு. அதனால நாட் அவுட்ன்ட்டாங்க. அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு. அதை வந்து பாத்தீங்கன்னா ஓவர் டர்ன் பண்ணாங்க. இதே மாதிரிதான் எம்எஸ் தோனிக்கு போன மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு ஒராசனா மாதிரி இருந்தது பேட்ல. பட் அதை அவுட் கொடுத்துட்டாங்க. ஸோ டெக்னாலஜில சில அம்பையர்ஸ் டிசிஷன் கொடுக்குறது எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டெம்பிங் ஆயிட்டாருங்க. ஓகே, ஸ்டெம்பிங் ஆயிட்டாரு தோனி. அதுலயும் பாத்தீங்கன்னா திருப்பி வந்து தேர்ட் அம்பையர் செக் பண்ணாங்க. தோனி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பாலை வந்து ஸ்டெம்புக்கு பின்னாடி பாலை எடுத்தாரா? ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாலை வந்து எடுக்கும் போது ஸ்டெம்புக்கு க்ளோஸாவோ ஸ்டெம்புக்கு முன்னாடியோ நீங்க எடுத்தீங்கன்னா அது நோ பால். ஓகேங்களா? அதுவும் கரெக்டா போயிடுச்சு. ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு அந்த ஒரு தேவைப்படுற லக்கு கிடைச்சதுன்னா அது இருக்கும். ஆயுஷ் பதோனி தான் அந்த லக்கை ரைட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்துல் சமாத் இறங்கினார். அப்துல் சமாத் இறங்கி 10 balls 21 அடிச்சாரு. இது எல்லாமே ஓகேங்க. ஆனா டேவிட் மில்லரோட ரோல் என்ன எல்எஸ்டிக்கு? சீரியஸா சூப்பர் பினிஷர். ஆனா அவரை வந்து பினிஷரா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவருக்கு முன்னாடி ஆயுஷ் பதோனி வராரு, அவருக்கு முன்னாடி அப்துல் சமாத் வராரு. ஏங்க டேவிட் மில்லர் மாதிரி ஒரு கேலிபர் இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் இந்த இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல 0 balls 0 runs அன்பலியபிள்ங்க. அங்கே டாக்டிக்கலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எரர் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா எல்எஸ்ஜி. ஏன்னா அவர்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்து ஆடி இருந்தாருன்னா செட் ஆயிட்டு கண்டிப்பா ஸ்கோரை ஒரு 185 190 எடுத்துட்டு போயிருப்பாரு. அது ஒரு மிகப்பெரிய எரர். ஓகேங்களா? இப்போ நம்ம சிஎஸ்கே போலிங் கிட்ட வரும். ஏன்னா சிஎஸ்கே போலிங் தான் இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்கு சிஎஸ்கே. இதான் உண்மையான ஒரு விஷயம். அதுவும் எஸ்பெஷலி நியூ பால் போலிங். அன்ஷுல் கம்போஜும் சரி, கலீல் அஹமதும் சரி ஃபேண்டாஸ்டிக்கா போட்டாங்க. இந்த அன்ஷுல் கம்போஜை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேட்ச் 2ல இருந்து கூவிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அதை விட்டுட்டு முகேஷ் சௌத்ரி எல்லாம் விளையாடினாங்க. அன்பலியபிள். இந்த பையன் எப்படி போடுறான் பாருங்க. இனிஷியலா நியூ பால்ல போடும் போதுல அந்த டெஸ்ட் மேட்ச் லைன் மிச்சல் மார்ஷ் ரெஸ்பெக்ட் கொடுத்து வெல்லிஃப்ட் ஆடிட்டு இருந்தாரு. ஈவன் நிக்கலஸ் புரான் கூட வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட லைன் அண்ட் லென்த் இருந்துச்சு. பக்கா டெஸ்ட் மேட்ச் லென்த். நீங்க சும்மாலாம் அப்படி பேட்டை விட முடியாது. இந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை வச்சுக்கிட்டு சிஎஸ்கே என்னங்க பண்றாங்க? முகேஷ் சௌத்ரிக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு பாருங்க. இப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஒரு 2 மேட்சா டெலிவர் பண்றாருன்னு. புரியுதா உங்களுக்கு? அதுவும் அன்ஷுல் கம்போஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூரான் விக்கெட் எடுத்ததுலாம் ரொம்ப குரூஷியல் விக்கெட். அண்ட் சிம்பிளி அந்த அம்பையர் நாட் அவுட் கொடுத்துட்டாரு. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா போலர் ரிக்வஸ்ட் பண்ணாரு தோனி கிட்ட. கடைசி நேரத்துல ரிவ்யூ போனாரு, கிளிக் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஹியூஜ் விக்கெட். ஏன்னா பூரான் நின்னுதான் என்ன பண்ணிருப்பாரு, என்ன சம்பவம் பண்ணிருப்பாரு நம்மளுக்கு எல்லாமே தெரியும். சரிங்களா? சோ அது குரூஷியலா இருந்தது. அதே மாதிரி கலீலும் பாத்தீங்கன்னா மார்க்ரம் விக்கெட் எடுத்தாரு. நியூ பால் அவரும் ஃபேண்டாஸ்டிக்கா போட்டாரு. தோனி என்ன பண்ணாருன்னா 2 பேரும் நல்லா போடுறீங்க, ஆளுக்கு 3 ஓவர், நான் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் உள்ள எடுத்துட்டே வர போறது இல்ல பவர் பிளேலன்னு பவர் பிளேவர் சூப்பரா முடிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் ஸ்டைல்ல ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணாரு. ஜடேஜாவா இருக்கட்டும், நூரா இருக்கட்டும். 150 வாஸ் பிக் ஆஃப் த போலருங்க. 4 ஓவருக்கு 13 ரன்னுங்க. இதை தான் நம்ம அடிச்சுக்கிறோம். அதாவது ருத்ராஜோட கேப்டன்ஷிப்ல பாத்தீங்கன்னா 150 1 2 ஓவர் போடுறாரு, இல்ல 3 ஓவர் போடுறாரு. அந்த 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறாரு.
அதுதான் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. இப்ப பாருங்க ஃபுல் 4 overs அவர் பாருங்க ஜஸ்ட் 13 ரன்ஸ் கொடுத்ததெல்லாம் அன்பிலியபிள் எஃபர்ட்டுங்க. அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கணும். ஏன்னா MS தோனிக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க, அவரே சொல்லியிருப்பாரு எனக்கே மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குறீங்க, இன்னும் 100க்கு இல்ல ஜடேஜாவுக்கு கொடுத்துருக்கணும்னு சொல்லி அவர் கரெக்டா சொல்லியிருப்பாரு. அப்புறம் ஜடேஜாவும் சூப்பரா போட்டார். ஃபர்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு, அதுக்கப்புறம் அவர் வந்து முக்கியமான 2 விக்கெட், மார்ஷோட ஒரு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குரூஷியல், பதோனியோட விக்கெட்டும் அவர் தான் எடுப்பாரு. பத்திரானா கொஞ்சம் எராட்டிக்கா போட்டாருங்க. எஸ் 2 விக்கெட் எடுத்தாரு, பட் ஸ்டில் எராட்டிக்கா போட்டாரு. கொஞ்சம் பெட்டரா அவர் போடணும். வைடெல்லாம் எங்கேயோ போடுறாரு. இவர் போடுற வைட பார்க்கும்போதுல MS தோனிக்கு ஏதாவது இன்ஜுரி ஆயிடுமான்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு எங்க இருந்தோ வந்து பால தடுக்கிறாருங்க. சோ பத்திரானா கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துட்டு வரணும் லைன் அண்ட் லென்த்ல. இந்த மேட்ச் ஒரு லோ ஸ்கோரிங் கேம், அதனால பெருசா தெரியல. அப்புறம் ஜேமி ஓவர்டன் வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா ரன்னை வாரி வாரி கொடுத்தாரு. அதாவது இந்த போலர்ஸ்க்கு எல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. ஓவர்டன் மாதிரி போலர்லாம் அந்த ஹார்ட் லென்த் போட்டு போட்டு அடி வாங்கினே இருக்காங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் அவங்களுக்கு வந்து மறுத்தே போகாது போல இருக்கு. எப்படிதான் அதே லைனே போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. உள்ள போட்டாலே ஆட முடியல அந்த பிச்சில். ஆனா ஷார்ட் பிச் போட்டு 2 6 விட்டாரு பதோனிக்கு. அதான் ரொம்ப புவர் போலிங். நல்ல காலம் மத்த போலர்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால ஓவர்டனோட அந்த புவர் ஸ்பெல் பெருசா தெரியல, மறைஞ்சிருச்சு. சரி, சிஎஸ்கே சேசிங்ல என்னைக்குமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் தேவைப்படுது, நல்ல பவர் பிளே தேவைப்படுது. எக்ஸாக்ட்லி கிடைச்சது. 6 overs கிட்டத்தட்ட 58-59 ரன்ஸ் அடிச்சாங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 52 வரைக்கும் போச்சு. மும்பையோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு நல்ல பவர் பிளே கிடைச்சது, அதை வின் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த மேட்ச்ல நல்ல பவர் பிளே கிடைச்சது, சிஎஸ்கே இந்த மேட்ச் வின் பண்ணாங்க. ஃபென்டாஸ்டிக் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் ரச்சின் ரவீந்திரா அண்ட் முக்கியமா த டெபியூட்டன் ஷேக் ரஷீத்ங்க. ஷேக் ரஷீத் ஆடுறத பார்க்கும்போது எப்படி தெரியுமா தோணுது, என்னப்பா இவரு பக்காவா ருத்ராஜ் கைக்வாடோட ஜெராக்ஸா தெரியுறாருன்ற மாதிரி தெரிஞ்சது. ஆன் டிரைவ்லாம் ஆடும்போது கொஞ்சம் லைட்டா முரளி விஜய் மாதிரி இருக்கு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிபிக்கல் T20 பிளேயர் கிடையாது, நான் வந்து ஸ்லாக் ஆடுற பிளேயர்லாம் கிடையாது. நல்ல டச் பிளேயர், ஆனா நிஜமாவே செம்ம டேலண்ட் இருக்கு அவர்கிட்ட. அந்த ஒரு கிஃப்டட் டைமிங் இருக்கு, புரியுதா உங்களுக்கு? சோ ஹி ஹாஸ் அ கிரேட் ஃபியூச்சர். ஒரு வழியா சிஎஸ்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாங்க ஒரு யங்ஸ்டருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி. அவர் வந்து ஒரு நல்ல நாக் 26 ரன்ஸ் வந்து 145 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி போனாரு. ரச்சின் ரவீந்திராவும் 22 balls 37 168 ஸ்ட்ரைக் ரேட்ல நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனாரு. ஸ்டில் ஈ ஷுட் ஹவ் கேரிட் ஆன். அவர் அவுட் ஆகும்போது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. செட் ஆயிட்டு ஏன்பா அவுட் ஆயிட்டு போற அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்தாருங்க திரிபாதி. இப்ப இருக்கிற திரிபாத்தியை பார்க்கும்போதுல அவர்கிட்ட அந்த கிரிக்கெட் அந்த ஸ்கில், கிரிக்கெட் அந்த கேம் போயிடுச்சுங்க. ஏன்னா அவர் ஸ்கோரிங் ஷாட்ஸ் பாருங்க, ஹாஃப் பேட்ல ஆடுற, நான் ஏற்கனவே போன மேட்ச்ல சொல்லியிருப்பேன், அந்த புல் ஷாட்ஸ் இல்ல ஸ்வீப், ஹாஃப் புல்லு ஸ்வீப், ஹாஃப் புல்லு ஸ்வீப், அதை தவிர்த்து அவர்னால லாங் ஆன் லாங் ஆஃப்ல கூட வந்து சிங்கிள் எடுக்க முடியலங்க. அதை விட முக்கியமா ஆஃப் சைட்ல ஸ்கோரிங் ஷாட்டே கிடையாதுங்க திரிபாதிக்கு. இந்த என்டையர் சீரீஸ் மொத்தமாவே திரிபாதி எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 4 அடிச்சிருப்பாரு. அதுல இந்த மேட்ச்ல ஒரு ஸ்வீப்ல ஒரு 4, மிச்சம் 3 4மே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப்புக்கு மேல, கீப்பருக்கு மேல எட்ஜ். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நீங்க சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா இந்த வீல ஒரு பவுண்டரி கூட இருக்காது, சிங்கிள்ஸ் கூட பெருசா இருக்காதுங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ் லேக்கிங் தட் என்ன சொல்றது, அந்த ஒரு ஸ்கில். இதுக்கு முன்னாடி எல்லாம் விளையாடி இருக்காரு, ஆனா இப்ப பாக்குற திரிபாதி அவர் கிடையாதுங்க. ஐ திங்க் இட்ஸ் டன் அண்ட் டெஸ்டட். இதுக்கு மேல அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுல அர்த்தமே இல்ல. அவர் அடிச்ச அந்த 13-14 பால் 9 ரன்ல ஒரு கேட்ச் வேற கொடுத்தாரு, பழம் கேட்ச். அதை டிராப் வேற பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லாத ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டு போறாரு. ஷேப்பே சரியில்லைங்க. அந்த ஷாட்டை எங்க ஆட பாக்குறாருன்னே தெரியலங்க. அது ஸ்ட்ரெயிட்டா ஆடுறாரா, இல்ல லெக்ல ஆடுறாரா, இல்ல ஆஃப் சைட்ல ஆடுறாரா? இனஃப் இஸ் இனஃப். இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்ல. தயவு செய்து திரிபாத்தியை டிராப் பண்ணிட்டு ஷேக் ரஷீத் மாதிரி கொடுத்த மாதிரி ஒரு ஒன்ஸ் பேடிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. யங்ஸ்டர்ஸ் தான் இன்னைக்கு ரூல் பண்றாங்க. அவர் ஃபெயிலியர் ஆனா பரவாயில்லங்க, திரிபாத்தி ஆடுறதெல்லாம் சத்தியமா பார்க்க முடியல. எத்தனை பேர் இதை அக்ரி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா ப்ரொமோஷன் கிடைச்சது. என்னோட ரிவ்யூல நான் சொல்லியிருப்பேன் ஜடேஜா நம்பர் 3ல விளையாடணும்னு சொல்லிட்டு. நம்பர் 4ல வந்தாரு. அதாவது நம்பர் 4ல வந்துட்டு ஜடேஜாவோட பேட்டிங் எப்படி இருக்குன்னா, போக 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 ஸ்ட்ரைக் ரேட் குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த மேட்ச்ல 63 ஸ்ட்ரைக் ரேட் விளையாடினாரு. அப்புறம் ஒரு வீக்கான ஒரு ஷாட்டு லாங் ஆன்ல கேட்ச குடுத்துட்டு அவுட் ஆயிட்டு போயினே இருந்தாரு. சிஎஸ்கே வேற அண்டர் ட்ரபிள். அதுக்கப்புறம் வந்து கடாயின்னு சிவம் தூபே கடாயிறாரு. அதாவது எப்பா நீ ஃபுட் ஒர்க் யூஸ் பண்ணாம நீ ஆடுவ, அடிச்சா 6 தான் அடிப்ப, இல்லனா வந்து பாத்தீங்கன்னா டாட் பால் தான் ஆடுவான்ற மாதிரி இருந்துச்சு. 6ம் அவர் ஒரு 6 தான் அடிச்சாரு. மத்தபடி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டாட் பால்ஸ். ஐ திங்க் எல்லா டீமுமே ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க எப்படி சிவம் துபேக்கு போடணும்னு. ஏன்னா ஒரு ஃபீட் மூவ் பண்ண மாட்டேங்கிறாரா, கொஞ்சம் வைடா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுறாங்க, பாடி லைன்ல போடுறாங்க. அவர்னால சிங்கிள்ஸ் கூட ஆட முடியல. இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். எஸ், இந்த மேட்ச் என்னதான் சிஎஸ்கே வின் பண்ணாலுமே மறுபடியும் அந்த மிடில் ஃபேஸ்ல அவங்க விளையாடின டாட் பால்ஸ் எல்லாம் அன்அக்செப்டபிளா இருந்துச்சுங்க. இந்த மேட்ச் வின் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா சில பேருங்க கொண்டாடுவாங்க, ஆனா ஆக்சுவலா இட் வாஸ் அக்லி வின்ன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பட் வின் இஸ் அ வின். சிஎஸ்கேக்கு 2 பாயிண்ட்ஸ் தேவை, அதை எடுத்துட்டாங்க. பட் அவங்க விளையாடின விதம் இன்னுமே ஒரு டஃப்பான போலிங் ஆப்போனன்ட்டோட கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சங்கர் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. சிஎஸ்கே வேற அண்டர் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். 30 பால்ஸ்ல 58 என்னவோ அந்த டைம்ல தான் கரெக்டா MS தோனி வந்தாரு. MS தோனி அதுக்கப்புறம் வந்து 11 balls 26 அந்த நாக் இல்லைன்னா டெஃபினட்டா இந்த மேட்சை சிஎஸ்கே தோத்துருப்பாங்க. அது மட்டும் எவிடென்டா தெரிஞ்சுது. ஏன்னா சிவம் துபே அடிக்க ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா அந்த பெனால்டிமேட் ஓவர்ல ஒரு நோ பால் போடுவார் ஷர்துல் தாக்கூர், மட்டமான பால், அதுல ஒரு 6 அடிப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு கவர்ஸ்ல ஒரு பவுண்டரி அடிப்பாரு. அப்பதான் அவருக்கு டைமிங்கே வரும். அது வரைக்கும் MS தோனி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிக்வயர்ட் பவுண்டரி அடிச்சிட்டு இருப்பாரு, நடுவில் ஒரு 6 ஒன்று அடிப்பாரு.
அவரோட இன்னிங்ஸ் தான் ரொம்ப குரூஷியலா வந்து அமைஞ்சுது. பட் அட்லீஸ்ட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சிவம் துபேக்கு அந்த கடைசி டைம்ல பேட்ல படணும், அந்த டைம்ல கரெக்டா பேட்ல பட்டுருச்சு. வின்னிங் ஷாட் கூட அவர் தான் 4 அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு. குரூஷியல் வின் ஃபார் சிஎஸ்கே, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஸ்டில் லாட் ஆஃப் திங்ஸ் டு பாண்டர். அவங்க மிடில் ஆர்டர் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. நிறைய பேர் வந்து விஜய் சங்கரை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, ஆனா அவருக்கு கூட கொஞ்சம் இன்டென்ட் காமிச்சார். ஃபர்ஸ்ட் பால் தூக்கி எக்ஸ்ட்ரா கவர்ல பவுண்டரி அடிச்சார். ஸோ நான் அவரை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண வரும்ல. பட் திரிபாத்தி ஐ திங்க் இட்ஸ் டன் அண்ட் டெஸ்டட். இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆப்வியஸ்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஷப் பண்ட் அந்த ஒரு டாக்டிக்கல் எரர். ரவி பிஷ்னாய்லாம் நோ பிரெயினருங்க. எம்எஸ் தோனி அந்த பக்கம் வந்து சிவம் துபே இருக்காருன்னு எடுத்துட்டு வரலன்ற மாதிரி ரீசன்ஸ் இருந்ததுன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, சிவம் துபே இந்த மேட்ச்ல எங்க பிஷ்னாய் ஒழுங்கா விளாண்டாரு? பிஷ்னாய் சூப்பரா போட்டாருங்க. அரௌண்ட் விக்கெட் வந்து செம்மையா போட்டாருங்க. அவருக்கு கவுண்டர் பண்ணாருங்க. அவர் டச் கூட பண்ண முடியலங்க, சிங்கிள்ஸ் கூட ஆட முடியலங்க. சிவம் துபே பிஷ்னாய நம்பி கொடுத்துருக்கலாம். கிளிக் ஆகலன்னா கூட இட் வுட் ஹவ் பீன் an aggressive decision. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ண அந்த பிளண்டர் எவிடென்ட்டா எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா ஷர்துல் தாக்கூர் நீங்க கன்சிஸ்டன்டா டெத்ல நல்லா போடுவாரான்னு கேட்டீங்கன்னா கஷ்டங்க. 2 மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரு, 3வது மேட்ச் பயங்கர எக்ஸ்பென்சிவா வரும். அந்த மாதிரி டைப் ஆஃப் போலர் தான் அவிஷ் கானும். ஒரு லெவல் தான், அவருக்குன்னு ஒரு கேப்பபிலிட்டி, அவருக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. நீங்க எல்லா மேட்சுமே இந்த போலர்ஸ் வந்து காப்பாத்தி விடுவாங்கன்னு நினைக்க கூடாது. கண்டிப்பா அந்த ஸ்பின்ன்றது ஒரு எக்ஸ் ஃபேக்டர் அகைன்ஸ்ட் எம்எஸ் தோனி அண்ட் சிஎஸ்கே. இந்த ஒரு பர்டிகுலர் சிஎஸ்கே ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்ல பயங்கர கேஸ். யாருமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா விளையாட மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஈவன் பவுண்டரிஸ் அடிக்க கூட கஷ்டப்படுவாங்க. பாருங்க, ஏடன் மார்க்ரம்க்கு 4 ஓவர் கொடுத்தாரு, 26 ரன் போட்டு போயினே இருந்தாருங்க. அவரு டேக் ஆன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு பார்ட் டைம் போல 4 ஓவர் போட்டு போனாரு. விஷ்னாக்கு 4வது ஓவர் கொடுக்கறதுல என்ன? இது ஒரு மேசிவான ஒரு எரர் ரிஷப் பண்ணிட்டாரு. பார்க்கலாம் இன் ஃபியூச்சர் கேம்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் சிஎஸ்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சூப்பரா யூஸ் பண்ணிட்டு வின் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு மும்பையோட April 20th நினைக்கிறேன், வாங்கடேல. இட் வில் பி a tough game. அதுல எந்த டவுட் இல்லை, அதுல தெரிஞ்சிடும் எந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டன், டாப் 4 போக முடியாதுன்னு சொல்லிட்டு. எல்எஸ்டி பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு மொமெண்டம்ல இருந்தாங்க. இந்த ஒரு லாஸ்ல அவங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஆஸ் அ கேப்டனா ரிஷப் பண்ட் நல்லா பண்ணாரு ஃபியூ மேட்சஸா. பட் இந்த மேட்ச்ல ஒரு எரர் பண்ணிட்டாரு அகைன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்ல பண்ண மாதிரி. ஸோ அவரும் கொஞ்சம் லைட்டா திருப்பி ரெஃப்ரெஷ் ஆகணும். அட் த சேம் டைம் அவங்களோட பேட்டிங் பூரான நம்பி இருக்கு, மார்ஷ் நம்பி இருக்கு. பாருங்க, இந்த பிளேயர்ஸ் எல்லாம் திடீர்னு சீக்கிரம் அவுட் ஆயிட்டா ஸ்ட்ரகிள் ஆறாங்க. யூசேஜ் ஆஃப் மில்லர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புவரா இருக்கு. இதெல்லாம் அவங்க கண்டிப்பா ரெக்டிஃபை பண்ணிக்கணும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நெக்ஸ்ட் மேட்ச்ல. சோ நீங்க இந்த மேட்ச் பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? எம்எஸ் தோனி அன்கேப்ட் 43-year-old கெட்டிங் மேன் ஆஃப் த மேட்ச் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏஜ்ல யாருமே மேன் ஆஃப் த மேட்ச் எல்லாம் வாங்கல. சோ அதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? அண்ட் சிஎஸ்கேவோட இந்த ஒரு க்ரூஷியல் வின்னை பத்தியும் என்ன ஃபீல் பண்றீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்